Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேம், ஃப்ரிட்ஜில் உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்றது உடலுக்கு நல்லதா அண்ட் எவ்வளவு நாட்கள் வச்சு பயன்படுத்தலாம்னு கோவையிலேருந்து சிவசங்கரி கேட்டிருக்காங்க. எவ்வளவு நேரம் வைக்கிறோம், எவ்வளவு நாள் வைக்கிறோம், அதை எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது சொல்ல முடியும். சாதாரணமாக காலையில் சமைத்த உணவை இரவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது, இல்லை ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு வைக்கும்போது அதில் அவ்வளவு ஆபத்து வராது. அது மாத்திரமில்லை, சில வகையான உணவுப் பொருட்கள், இப்போ பார்த்திங்கன்னா பால் பொருட்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா பால் கெட்டு போயிடும். அதுவும் நம்ம நாடு மாதிரியாக இருக்கிற சீதோஷ்ண நிலைமையில் அந்த வெப்பத்தில் பால் கெட்டு போயிடும், பால் பொருட்கள்லாம் கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வைப்போம். காய்கறிகள் ஒரு நாள் 2 நாள், ரொம்ப சில்லுன்னு போச்சு காய்கறிகள்னால் அதுவே சுருங்கி போயிடும். அந்த ஃப்ரோசன் லெவலில் காய்கறியெல்லாம் சுருங்கி போய் அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் காய்கறிகளை எவ்வளவு தூரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைக்க முடியுதோ அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது நல்லது. மாமிச உணவு, இந்த மாமிச உணவை பதப்படுத்தியிருப்பாங்க. பதப்படுத்தினதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா பயன்படுத்துறது, ஏன்னா அது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் குறைந்த காலகட்டம், ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு சொன்னால் அது ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை பளுவை குறைக்கிறதுக்காக நிறைய மொத்தமாக சமைச்சிட்டு அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது முழுக்க நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பல நாட்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. ஓரிரு நாட்கள் ஓகே. அதுக்கு மேலே அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதில் இருக்கிற ஊட்டச்சத்து மொத்தமாக குறைந்து போகிறது. இன்னும் சொல்லப்போனால் அது லெஃப்ட் ஓவர் ஃபுட். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய சமைச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் அதை மறுபடி ரீஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரீஹீட்டிங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. 1 முறை 2 முறை ரீஹீட் பண்ணால் கூட பரவாயில்ல. அதுக்கு மேலெல்லாம் பண்ணும்போது அது கார்சினோஜெனிக், அதில் புற்றுநோய் வருவதற்கான அந்த மாதிரியான மெட்டீரியல் அதில் உருவாகும். திரும்ப ஒன்றை ஹீட் பண்ணும்போது. இப்போ பாலே கூட பார்த்திங்கன்னா 2-3 முறை ஹீட் பண்ணிங்கன்னா அது கெட்டு போகும், இல்லை அதில் கார்சினோஜெனிக் மெட்டீரியல் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாமல் பாலெல்லாம் சுட வைக்கணும் அப்படின்னா கூட தண்ணி வச்சு அந்த தண்ணியில் ஒரு டம்ளரில் பாலை வச்சு சுட பண்ணால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நெவர்தலெஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாட்பட அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஃப்ரிட்ஜில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த குளிர்ந்த கிளைமேட்டுக்கு அந்த சீதோஷ்ண நிலைமை அது ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால பாக்டீரியாலாம் அதில் தங்குவதற்கும் பாக்டீரியா அதில் பல்கி பெருகுவதற்கும் வாய்ப்பு அதிகம். அது நல்ல பாக்டீரியா நிறைய அப்படியே அது டிவைட் ஆகி ஒரு பெரிய காலனி அதில் உருவாகிவிடும். அதனால் அந்த உணவு பொருள் இன்ஃபெக்ஷன் உடையதாக ஆகிவிடும். அதை சாப்பிடும்போது ஃபுட் பாய்சனிங் வரலாம், இன்டைஜஷன் வரலாம், அதனால் வேறு பல நோய்கள் கூட வரலாம். அந்த உணவுப் பொருள் கெட்டு போவதற்கு வாய்ப்பு அதிகம். உணவில் கிருமிகள் இருப்பதற்கும் அந்த கிருமிகள் ப்ராலிஃபரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஊட்டச்சத்து குறைந்து போவதற்கும் அது இல்லாமல் போவதற்கும், இல்லைன்னா அது வேறு கெமிக்கலாக சில சமயத்தில் டாக்ஸிக்காக மாறி போகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது அதனுடைய அந்த ஃப்ளேவர், அந்த வாசனை, அதனுடைய நறுமணம் மாறிப்போகும். சில உணவு அதனுடைய டெக்ஸ்சர் மாறிப்போகும். சாஃப்டாக இருக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஃப்ரோசனாக அது கெட்டிப்பட்டு போகும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது அது சாப்பிடுவதற்கும் பிடிக்காது. அப்படி சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற ஊட்டச்சத்தெல்லாம் மாறி போய் குறைஞ்சி போகும். ஊட்டச்சத்து குறையிறது மாத்திரமில்லை, அது மாறியும் போகலாம், டாக்ஸிக்காகவும் ஆகலாம். அதனால் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அதே மாதிரி புரோட்டீன்ஸ், புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது
அந்த உணவுகள் நிறையவே கெட்டு போகின்றன. அதனால் அப்படி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும்னு சொன்னால் அதை உடனுக்குடன் எவ்வளவு முடியறதோ அவ்வளவு சீக்கிரமாக அதை பயன்படுத்துறது நல்லது. இந்த மாமிச உணவுகளை வைக்கும்போது என்ன டெம்பரேச்சரில் வைக்கிறது அப்படின்னு இது தொடர்பாக நிறைய பேர் கேட்பாங்க. 4 to 5 டிகிரி செல்சியஸ் அதில் தான் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சரில் அது இருக்கிறது நல்லது. புரத உணவை ஏன்னா வெளியில் வச்சா ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறது உண்டு. பட் see to that you maintain the temperature around 4 to 5 degrees. குக்குடு ஃபுட்டு வைக்கும்போது அந்த குக்குடு ஃபுட்டை 2 நாள் மேக்ஸிமம், அதுக்கு மேலே அதில் வைக்காதீங்க. அப்போது அந்த குக்குடு ஃபுட் நிறைய மாற்றங்கள் அடைவதற்கு அதில் வாய்ப்பு உண்டு. அதனால் இதையெல்லாம் நினைவு வைத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்ச உணவை பயன்படுத்துவதுங்கிறது நல்லது. மீனெண்ணெய் மாத்திரைகளை சாப்பிட்றதுனால இருதய நோய் வரதை தடுக்க முடியுமான்னு திருவள்ளிக்கேணிலேருந்து கிரிஜா கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு முடியும். ஹார்ட் ஹெல்த், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதய நோய், இரத்த அழுத்தம், மிகை இரத்த அழுத்தம், அப்புறம் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவது, இதையெல்லாம் குறைப்பதற்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உதவி செய்யும். இந்த ஃபிஷ் ஆயில்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான். அதனால் ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ், அந்த கேப்சியூல்ஸ் இருக்கே, மீன் எண்ணெய் மாத்திரைகள், அவற்றை சாப்பிடுவது இதயத்துக்கு பலம் சேர்க்கும், இதய ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கும். ஆனால் அதை உதவியாக இருக்குங்கிறதுக்காக அதீதமாகவும் உட்கொள்ளக்கூடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் சாப்பிடணுமே தவிர இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாட்டு அந்த மாத்திரையை முழுங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் வரக்கூடிய வேறு பாதிப்புகள் வரலாம். நான் எப்போவும் சொல்கிற விஷயத்தை இப்போவும் சொல்கிறேன். எந்த மருந்தை நீங்கள் உட்கொள்கிறீர்கள், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டாக இருந்தால் கூட, டயட்ரி சப்ளிமெண்ட்டாக இருந்தால் கூட, உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஒரு முறை அது என்னன்னு காமிச்சு அவருடைய ஆலோசனையை கேட்டுவிட்டு உட்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் அது சப்ளிமெண்ட்டுன்னு நினச்சி சாப்பிட்டுட்ருப்பீங்க. வேறு ஏதாவது மாத்திரை, வேறு ஏதாவது மருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது அதை கவுண்டர் பண்ணுங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் கூட நீங்கள் இதை தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், அதை தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்போது என்ன வேணுமோ அந்த எஃபெக்ட் கிடைக்காம போயிடும். அதனால் தயவு செஞ்சு மருத்துவர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஆலோசனைப்படி உட்கொள்ளுங்கள். மீன் எண்ணெய் மாத்திரைகளால் ஹிருதய நலத்திற்கு நிச்சயமாக நல்ல உதவி கிடைக்கும். மேம், தூக்கத்தின் அளவா அல்லது தூங்குற வேலையா எது முக்கியம்னு பாண்டிச்சேரியிலேருந்து செல்வி கேட்டிருக்காங்க. முதல்ல முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா தூக்கத்தின் அளவு. அந்த அளவு 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஒரு ஆரோக்கியமான உறக்கம் இருக்க வேண்டும். ஆனால் அதுக்காக 8 மணி நேரம் இருக்கணும்ன்ட்டு பகல் நேரத்தில் முழுக்க முழுக்க தூங்கிக்கிட்டு இருந்தால் அது சரியில்லை. அப்போ தூங்கும் வேளை அதுக்கும் அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இரவு நேரத்தில் 8 மணி நேரம் உறங்கி காலையில் விழித்தால் அப்போது உடம்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வு கிடைக்கிறது, மூளைக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வு கிடைக்கிறது, நம்முடைய உடல் உறுப்புகளெல்லாம் தங்களை புதுப்பித்து கொள்வதற்கு அவகாசம் கிடைக்கிறது. நீங்கள் பகல் நேரத்தில் தூங்கிட்டு ராத்திரி வேலை செஞ்சீங்கன்னா அதனால் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இப்போ வேறு வழி இல்லை, நைட் டியூட்டி பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு கேட்கலாம். இயற்கையாக நார்மலாக பண்ணுறது அப்படின்னா என்ன? அது பகல் நேரத்தில் வேலை செய்து இரவு நேரத்தில் உறங்குவது. நம்ம உடம்புலேயே பயாலாஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்குது, டயர்னல் ரிதம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த உடம்பு என்னன்னா காலை நேரத்தில் சில செயல்பாடுகள் சுறுசுறுப்பாக பண்ண முடியும், மாலை நேரத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், இரவு நேரத்தில் அது மொத்தமாக குறைஞ்சிருக்கும். இது இந்த பயாலாஜிக்கல் கிளாக் உள்ளுக்குள்ளேயே செட் ஆகிருக்கு. சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் இரவு நேரத்தில் வேலை செய்ய வேண்டியிருந்தால் அவங்கள கூட நம்ம என்ன பண்ணுறோம், நைட் டியூட்டிக்கு கூட கண்டினியூஸாக எப்போதும் அவங்க நைட் டியூட்டியே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டேர்ன்ஸ் மாறி எல்லாம் வரும் இல்லையா? மருத்துவர்கள், செவிலியர்கள், சில குறிப்பிட்ட பணிகளில் இருப்பவர்கள் அவங்க நைட் டியூட்டி பண்ணணுன்னா கூட அப்போ டேர்ன்ஸ் கொடுத்து 15 நாள் இப்படி 15 நாள் அப்படி அப்படின்னு தானே மாத்திரம். அதனால் இயற்கையாக இருக்கக்கூடிய நிலை இரவு நேரத்தில் உறங்குவதுங்கிறது தான். இந்த பவர் நேப்னு ஒன்று இருக்குது,
சில பேருக்கு மதிய நேரத்தில் கொஞ்ச நேரம், அந்த பவர் நேப்புங்கிறது 20 மினிட்ஸ் தாண்டி போகக்கூடாது. அதனால் அந்த 20 மினிட்ஸ் ஒரு சின்ன தூக்கம் இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். வயது முதிர்ந்தவர்கள் மதிய நேரத்தில் உறங்கலாம், அப்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இளைஞர்களாக இருப்பவர்கள் இல்லை சோஷியலி ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருப்பவர்கள், அவர்களுக்கு பகல் நேரத்தில் உழைத்து விட்டு இரவு நேரத்தில் 8 மணி நேரம் உறங்குவதுங்கிறது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.